பாத்துக்கிட்டு போஸ் சந்திர போஸ் சருகவளைய ஒட்டி முகர கட்டைய பாருங்க. நைஸ் கேர்ள். ஓ த பியூட்டிஃபுல் கேர்ள். ஒண்டர்ஃபுல் கேர்ள். ஒன்னே முக்கா போல் ரெண்டே கால் ரெண்டரை. நீங்க ஒண்ணே என்ன ஒண்ணு வன்னிக்க வேணாம். எனக்கு பொண்ணாட போத்தணும் நிக்கிறா. வாங்கடா வாங்கடா. ஆமா கூப்பிடுங்க. வாங்க வாங்க. உனக்கு என்ன வேலையோ அத பாரு. வாங்க ஒரு போட்டுட்டு என்னது அப்புறம் அவங்க பாட்டுக்குவா. புதுகை ராணி சிறி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பாத்தியலா என் பேரை கூட சொல்ல மாட்டேன்ட்டாப்ல. நல்லா போடுங்கயா. முடிஞ்சா போட மாட்டாராடா. பொன்னாட இந்த மாலையிட்ட கிராமத்தார்களுக்கு விழா குழுவின் காப்பு கட்டியிருக்காங்க. விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி அந்த வணக்கம். போடுனா போதும். அக்னி சட்டி அடுக்க போற போ கழட்டி வைப்பா. உனக்கு வைத்தறிச்ச அம்மா நமக்கெல்லாம் முதல்ல போட்டாங்க. ஹலோ அவங்க காப்பு கட்டிருக்காங்க. அது மாலை போட்டு அக்னி சட்டி தூக்குது. அது எந்த சட்டியை தூக்குது? சட்டியை தூக்குனாலும் சரி சட்டியை கலக்கினாலும் சரி. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. ஆமா சும்மா என் அழகுல மயங்கி இப்படி நிப்பீங்க நான் எதிர்பார்க்கல. சொலகு சும்மா இல்ல தெரிஞ்ச அழகுனா யாருப்பா? அழகப்பா என் பிள்ளைதான். அழகுனா பெட்டிக்கிறதா. அழகுனா யாருப்பா? அழகப்பா நீடாயா? அழகேசி அவன் தான். நீ எல்லாம் அழகு. சும்மாரியா அழகுனா யாருப்பா? அழகப்பா நீடாயா என் செல்ல பாருங்க. அழகுதான். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஓ அழகுலதான் மயங்கி ஒத்துக்கணுமா இல்லையா? ஓ அழகுலதான் மயங்கி நின்றேன். ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்ற மாதிரி இல்ல. நான் வேலையா இருக்கேன். உங்கள மாதிரி என்ன வெட்டியா எங்களுக்கு அங்க மூடு இல்லங்க. அப்படி என்ன வேலை பார்த்து கிழிக்கிறீங்க? என்னை லவ் பண்றத காட்டுல உனக்கு என்ன வேலை? நீ எல்லாம் வெட்டியா இருக்கறனால லவ் பண்ணுவ. வெட்டியா இருக்கிற ஆளுக தான் செய்யற வேலை. நான் வேலையோட இருக்கிற வேலை. நானும் அழகப்பா ஆமா சரவணா எல்லாம் முக்கியமான வேலையா இருக்கு. நைட்டுக்கெல்லாம் கண்ணு முழிக்கிற ஆளுங்க. அந்த வார்த்தை மட்டும் நீ என்கிட்ட சொல்லாத. கண்ணு முழிக்கிறேன்னு சொன்னா நீ எப்ப முழிக்கிறேன்னு தானே பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும். அதட்டாங்க அனாவசியமா மத்த விஷயங்களை பேச வேண்டாம். தேவையில்லாம அனாவசியமா என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத. எங்க அப்பா ஜோதியா பட சொல்லி ஆள் வச்சு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். உங்க அப்பா போடுவேன். ஆமாமா மரமேன போடுவீங்களா? மக வேணுமா மரமே வேணுமா? மரமே முகர கட்டைய பாருங்க. மகளை காட்டுல மருமனைக்கு தான் முக்கியம். எங்க அப்பா மாதிரியே 10 பேரை ரெடி பண்ணிருக்கோம். யாராவது என்னை கிண்டல் பண்ணா பார்த்தானோ போட்டு தள்ளிடுவாரு. எங்க அப்பனாலே ஓட முடியாது. அவர் போட்டு பல வருஷம் ஆச்சு. இனி அவருக்கு போட்டு தள்ளுறது. தேவையில்லாம அனாவசியமா பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. இங்க உன்னை எச்சரிக்கிறேன். நீங்க ஒண்ணு என்ன எச்சரிக்க வேணாம். பொம்பளையா லட்சணமா நட. நீங்க முதல்ல ஆம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்குங்க. நீ நல்லா அழகா இருக்கேங்கறனால உன்கிட்ட பேசாம மதிப்பு கொடுத்து போறேன். இல்லன்னா என்ன பண்ணீங்க? என்னக்கா அடி நொறுக்கல போய். ஏய் ஏரே உச்சந்தல்ல அடிக்குனா தலை வகுத்துக்குள்ள போய் எட்டி பாக்க. குட்டிட்டே வாய்க்கு வந்துரும் பாத்துக்க. ஐயோ அப்படி காலம் வாங்காத. காணாம போயிடும். ஏய் என்னையாவ கால தூக்கிட்டறா? ஏய் என் குணம் தெரியாது உனக்கு. என் குணம் உனக்கு தெரியாது. பாக்கத்தான் சாப்பிட்டா இருப்பேன். இறங்கணும்னா டெரர். இங்கிட்டு இறங்க கூடாது. இந்த பக்கத்து இறங்கணும். அங்கிட்டு தான் படி இருக்கு. அங்கிட்டு போய் இறங்கணும். ஏய் இறங்கி அடிச்சுன்னு வெச்சுக்க. இன்ன ஒண்ணுக்கு இருக்க கூடாது. லேடிஸ்கள் நிறைய இருக்காங்க. விளக்கமாத்தால அடிப்பாங்க. அங்க போணும். அது வேற கட்டடம் வேற. நீங்க வேற கக்க பக்க சிரிச்சுக்குங்க. அவ இறங்கி அடிக்கணும் ஒண்ணு கிடைக்காதுங்கற அவ. ஏய் நான் ஒண்ணு கிடைக்க சொல்லிருக்கியா? கள்ளத்துல இறங்கணும்னு வெச்சு கள்ளத்துல கூட போய் இறங்கி ஒண்ணு கடிக்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓரமா தான் ஒண்ணு கடிக்கணும். வேணாம்டா மனே. வேணாம் ஒண்ணு கடிக்கிற வேணாம்னு சொல்ல கூடாதியா. வயிறு வீங்கி போயிடும். ஏய் ஏய் என்னை ரொம்ப சோதிச்சு பாக்குற. நீங்க ரொம்ப என்னைய சோதிக்கிறீங்க. என்ன ஒண்ணு? என்ன பண்ணுவ? தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. எனக்கு கோவம் வரும். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. நான் பண்ணா என்ன இருப்ப? இங்கங்க பெரிய சண்டிருவுங்க. நான் சண்டியதையா. எங்க அப்பா என்னை அப்படி வளர்க்கல. நல்ல பழக்க வழக்கத்தை கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. பிள்ளைட்ட பொறுமையா பேசணும். முகம் தெரியாத கூட மூஞ்ச முகரே காட்டக்கூடாது. கை நீட்டி பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க அப்பா எனக்கு நல்ல பழக்க வழக்கத்தை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. மத்த எந்த கெட்ட பழக்கமும் சொல்லக்கூட. யாரையும் அமைதியா தான் பேசணும். கை நீட்டி பேசக்கூடாது. ஆம்பளை ஆளுங்க என்னாச்சு? அண்ணனுக்கு ஒரு பூஸ்ட் சொல்லுங்க. ஏங்க அது புது கட்டடத்தை போய் தள்ள பாக்குறீங்களே. பேசிக்கிட்டு இருக்கல கை வச்சுட்ட. யாருங்க எங்க அப்பா அப்படி ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொம்பளை ஆளுங்க இவ்வளவு பேருக்கு ஒரு வார்த்தை ஏண்டி அந்த பையல இப்படி கை வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை கக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, வேண்டாம், தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. கை நீட்டிட்ட. ஏய், நான் பொறுமையா எங்க அப்பா நல்ல பழக்க வழக்கத்தை மட்டும் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒப்பன் கிழிச்சா. ஐயோ, மூக்கு பஞ்சர் ஆச்சு. அது உடஞ்சி எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க அப்பா எப்பவுமே நல்ல பழக்க வழக்கத்தை மட்டும் தான் சொல்லி கொடுப்பாரு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து நடக்கணும்னு நல்லா வளர்த்துருக்காங்க உன்னைய. அதான் கை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். அடிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா. எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடியாத புள்ள படியாது. இதுதான் உங்க அப்பா சொல்லி கொடுத்ததா? அடியாத புள்ள படியாதுன்னு சொல்லி வச்சிருக்கங்க. அமைதியா தான் பேசணும், சவுண்டா பேசக்கூடாது, மரியாதை இல்லாம யாரையும் பேசக்கூடாது நல்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு எங்க அப்பா. நல்லா வளர்த்துருக்காங்க. என்ன நல்லா வளது? வாடா போடான்னு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? என்ன சொல்லி வளர்த்துருக்காரு. காரு சாணி தள்ளிடு வெளியில. என்னை அடிச்சிட்டதுனால நீ பெரிய ஆள் ஆகிட்டேன்னு. நான் பெரிய ஆளுதான், நான் பெரிய ஆளுதான். வா சண்டைக்கு வா, வா சண்டைக்கு, சண்டைக்கு வா, வா சண்டைக்கு வா, வா வா சண்டைக்கு வா. சொல்லுவாரு. ஏய் என்ன அந்த சுத்தியல கையில விழ மாட்டேங்குது. எவ்வளவு வேணாலும் அடி. உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் நான் எவன் அடிச்சாலும் எனக்கு வலிக்குது இல்ல. ஐயா, மரத்து போச்சு உடம்பு. அடி, உன்னால என்ன செய்ய முடியும்? இவ்வளவுதான் செய்ய முடியும். அடி, கையில அடிக்கிறியா? என்னது கையடி. சுத்தில அடிக்கிறியா? சுத்தில அடி. ஏது செருப்பு நீ அடி. இது கிரீடம் கட்டின மாதிரி எனக்கு விளக்க மாத்திரத்தை நீ அடி. அடி இரு இரு அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. கார சட்டிய மூஞ்சில துப்பு. அப்படி துப்புடா என் சிங்கமே. அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி. எனக்கு இங்க சாணியை கரைச்சி என் தலையில ஊத்து. அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பீ எடுத்து மூஞ்சில அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மழுங்கப்பைய அறியறேன். நீங்க மழுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. ஆமா, நாங்கெல்லாம் ரோசக்கார ஆளுங்க. அந்த ஊர்ல பிடிக்காதவங்க இருந்தா கூட நாங்க ஊரோட காலி பண்ணிட்டு போயிருவோம். நான் அந்த மாதிரி சைக்கிள்ல அந்த அளவுக்கு ரோசக்கார ஆளுங்க. நீங்க ரோசக்காரியா? நாங்க ரோசக்கார ஆளுங்க. இப்ப பாக்குறேன் உன் ரோசத்தை எப்படின்னு பாருங்க. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, கேட்டிருக்கியா? என்னன்னு? மழுங்கன் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். மானஸ்தன்னா பொழப்பேன், மழுங்கன்னா சாமன். முழுங்கன்னா பொழைப்பான், மானஸ்தன் சாவன். மானஸ்தன்னா பொழப்பேன், மழுங்க சாமன். முழுங்கன்னா பொழைப்பான். பார்க்கலாமா? பார்க்கலாம். டெஸ்ட் பார்ப்போமா? சரி, இப்போ நீ ரோசக்காரி, நான் ரோசக்காரன், நான் மலங்கப்பையன். ஒரு பேச்சுக்கு சும்மா காட்சிக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கிவிட்ட. டோர் லாக். பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே திறந்துருவேன். வருஷம் 5 ஆகி போச்சு. நீ வட்டியும் கட்டல, முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம் கூப்பிட்டா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிற. செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு வண்ணாமரப்பட்டி நாடகத்துல பப்புன்னு யாரும் தெரியாம வந்து மாட்டிட்டேன். யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்களா? இப்ப நான் கடன் கொடுத்தேன், உங்களுக்கு கேட்கணுமா? கேட்கணும்ல, கேட்கணும்ல. கேட்கணும். 1000 2000 5 லட்சத்தை கொடுத்துட்டு கேட்காம இருப்பாளா? பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்கணும். உங்க சார்பா நான் கேட்கிறேன். அம்மா ராணி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீட்ல அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிள்ளை எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா தம்பி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. காசு அப்படி உடம்பு கிறங்கி இருக்கீங்க. எடுத்தோன்னு கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. சும்மாரியா இவர் வேற எப்ப பார்த்தா குலைச்சிக்கிட்டே. வீட்ல எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. என்னப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன் உடம்பு குறைச்சிருக்கீங்க? ஏன் கேக்குறேன்? நேத்தெல்லாம் வாந்தி போய் வயித்தால போய். டேய், உங்களுக்கு வாந்தி போறது வயித்தால எல்லாம் கேக்குறீங்க. 5 லட்சம் கொடுத்துட்டு எப்படி கேக்குறேன்னு தெரியாம இவர் வேற எப்ப பார்த்தாலும் நொய்யி கூட கூட வந்துட்டு. முதல்ல இந்த ஆளுக்கு விஷத்தை வச்சு கொள்ளு. நீ என்ன இப்படி கிறக்கமா இருக்க? சாப்பிடுறியா இல்லையா? எங்கப்பா வரிசையா நாடா சாப்பிட. யோ சுமாரியா அவ கலங்கறா புடுங்கறா. அது இருங்க 5 லட்சத்தை கொடுத்துட்டு எப்படி வாங்குறது? நான் வாங்கி தரேன் உங்களுக்கு, பேசாம இருங்க. ஆமா அப்பா, என்னப்பா நேரத்துக்கு சாப்பிடுறியா இல்லையா? எங்கப்பா வரிசையா நாடா இருக்கனால சாப்பிடு. அவ சாப்பிடுறா, தொலைறா, உனக்கு காசு கேளுடா. 5 லட்சம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாம இருங்க. ஏமா அப்பா நேரத்துக்கு சாப்பிடு. ஆமாப்பா, நல்லா தூங்கு. எங்கப்பா தூங்கு, அப்புறம் நல்ல வாயில வந்துரு. காசு கேளுறாங்க அப்புறம். அப்பா எங்கப்பா தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த 5 லட்சம் கூட போயிட்டு போகுதுடா. எனக்கு தூக்கம் வரலையா? தூக்கத்துக்கு அதிபதியே நீதானே. கும்பருக்கு அடுத்து மொகர கடையில பாரு. ஏமா இந்த 5 லட்சம் கொடுத்தோம்ல, அத நீ முழுச்சா தர வேணாம். ஒரு 150 ஆச்சும் குடியா. அப்பா 5 லட்சம் என்ன சின்ன காசு? அது கொடுக்க மாட்டேனாப்பா.
5 லட்ச ரூபாய் என்கிட்ட இல்லப்பா. இருக்கிறதுக்கு ஆல்ரவுண்டு ஜாமான் பெட்டி மிருதங்கம்லாம் வாங்கிட்டா எப்படிப்பா இருக்கும்? இங்க பாரு. ஆமா ரொம்ப சிரமத்துல இருக்கேன்ப்பா. அவர் கொடுத்த ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்காரு. அத நீங்க அவர் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவர் மனசு உடைஞ்சுவாங்க. ஒண்ணு பண்ணிக்கிட்டாருன்னா நாளைக்கு செத்துட்டு போறாருப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிறுத்துங்கடா. நான் என்ன மயிர்ல ஒண்ணு பண்ணிக்கிறேன். அப்பா இங்க இருங்க. இப்ப என்கிட்ட 5 லட்ச ரூபாய் இல்ல. மேற்கொண்டு ஒரு 5 லட்சம் வாங்கிட்டாங்க. அதை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவான். கிறுக்கு மாதிரி தெரியுது பாக்க. அப்பா அவர் யாருப்பா? அவர் தான் கடன். ஏங்க அதை எங்க வாயில வேற சொல்லுவோமா? கடனை கேள்றான்னா நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நான் கேட்கிற மாதிரி கடனை. அப்பா நல்லா கேட்டாரே கடனை. எச்சிக்கல நாய. ஏய் வாய மூடுறி கடங்கார நாய். பேசாதடி பேச்சிருக்கி. ஏண்டா நிறுத்துடி. எச்சிக்கல நாய. பேச்சக்கார நாய். ஏய் வாய மூடு. கடை வாங்கினடி 10 வட்டினாலும் பரவாயில்லன்னு கொண்டாங்கன்னு வாங்கி குடும்பத்தோட பிய தின்ன மாதிரி பிரியாணி வாங்கி ஆவன்னு தின்ன. இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான், சளி பிடிக்குமா? பிஸ்லரி வாட்டர் வேணுமா? பிஸ்லரி. அதுக்கு என் மூத்திரத்தை குடியலாம். கடன் கொடுக்க மக்கள் இதுல சிகுன்னு ட்ரெஸ் அவுத்து போட்டு மொட்டை குண்டியா மொழுன்னு பிராய்லர் கோழி மாதிரி திருடி 10 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை கொடுக்கணும். 10 பாத்திரம் தேய்க்க முடியலன்னா 10 பைட்ட வாய முடியாமல கேட்கறேன்னு வச்சுக்க. அத கேட்டுட்டியா? கேட்டல ரோசக்காரி என்ன செய்வ? 4 பேர் கிட்னி வித்தாது உன் கடன் அடைப்பேன். டூ லேட். 4 கிட்னி சட்னி ஆகி பல வருஷங்களாச்சு. வெரி குட், தேங்க் யூ. ஊர்ல கிடக்குற சொத்து வித்தாது உன் கடன் அடைச்சிட்டு தூக்கு மாடி தொங்கிடுவேன். இந்த கேள்வி கேட்கிறியே உயிரோட இருக்கலாமா அப்படின்னு. என்ன செய்வ? தூக்கு மாடி தொங்கிடுவேன். கைவிடு, வேலை முடிஞ்சு வச்சு. நீயே ஒத்துக்கிட்டே ரோசக்காரி செத்து போவேன்னு. அப்பா இவரை போட்டு தள்ள வந்தா நம்மள போட்டு தள்ளுறாப்லப்பா. இப்ப தோசையை பரட்டி போடுறேன். இப்ப நான் ஒரு வெறும் 50 ரூபா உங்ககிட்ட கடை வாங்கிட்டேன். நீ மட்டும் 5 லட்சம், நான் எப்படி? அது ஆள் சத்துக்கு தகுந்ததமா கடை வாங்கலாம். என்ன நீ 5 கோடி வாங்கினாலும் அடைக்கலாம். ஆண்டவன் உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கான். நம்மளால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க, ஒத்துக்கிறோம் மாட்டாங்க. ஏதோ சரக்கு அடிக்க காசு இல்லாம உங்கள்கிட்ட 50 ரூபா வாங்கிவிட்டேன். நான் கடனை கட்டல. இப்ப நீ என்னைய கேட்கற? நல்லா கேப்பையா? நல்லா அறப்போத நாய, குடியார நாய, அறிவுறு வச்சுக்கா லவுச்சு வச்சு திண்டு வந்திருக்கியா? கெட்டுக்கு உனக்குலாம் பேண்ட் சட்டை சிரிக்கிற மூஞ்சி மொகர கட்டையம் பாரு. புண்ணாக்கியா திங்கிற? கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. 50 ரூபா கொடுக்க வக்குல உனக்கெல்லாம் என்னைய பல்ல காட்டி தெரியுற? மூஞ்சி மோர கடையும் பாரு. இதுக்கு என் மூத்தாத்தா வாங்கி குடிக்கலாம். என்னது? இதுக்கு என் மூத்தாத்தா வாங்கி குடிக்கலாம். போத வருமா? போத வருமான்னு எதுல? யூரின்ல. யூரின்ல எப்படி போத வரும்? போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி 400-500 கடையில செலவு பண்றேன். அழகா 5 லிட்டர் கேன உங்கள்கிட்ட கொடுத்து விட்டுறேன். வேற ஊருக்கு போனாலும் பத்திரமா சேமிச்சு கொண்டுட்டு வரணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்பதான் சும்மா தான் போய்கிட்டு இருக்கு, வேஸ்டா தான் போய்கிட்டு இருக்கு. நீ கொடுக்கறதா இருந்தா கேன் கூட வேண்டாம், வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். அப்பதா சும்மா தான் வேஸ்டா தான் அப்பதான் போய்கிட்டு. அப்பதா வேணா இந்த மாமா இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து விடு, அவர் சாப்பிட்டுக்கிறாரு. ஹலோ, அது அவருக்கு மாமியா வேணுங்க. இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்குற? எப்பயா காசை கொடுப்பீங்க? ஒரே வார்த்தை தான், கொடுப்போம்ல. அதான் எப்போ கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கிக்க. எப்போ இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே. எப்போ வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும், மூடு வந்தா தான் போவேன். உங்களுக்குமா எப்போ மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வர்றியா? ஏய் என்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு படுக்கும் வரம்ன்றாடா. சரியா? என்கிட்ட காசு கொடுத்தவன் தான் வாங்க முடியலையேன்னு தூக்கு போட்டு சாகணும். நான் மசர் கூட சாக மாட்டேன். கடனை உடனே வாங்கியாச்சு, உடம்பை ஏத்தணும். கடன்காரன் வந்தான்னா முதுக காட்டணும்னு துறாச்சு சொல்லி கொடுத்துருக்காப்ப. அதை பத்தி நான் கவலையப்படதில்லை. நமக்குள்ள சமானம். நயன்தாரா யோ பெரிய கைய முதல்ல அந்த இருந்து தொட்டு பேசிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. தொடக்கூடாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தெரிந்தா. என்னைக்கியா? என்னைக்கியா? நீங்க தானா? அதான் என்னைக்கியா? சரி விடு விடு, சொல்ல மாட்டேங்க. ஏய் நீ சொல்லுன்றேன். மேடையில சொல்லிவிடியான்னு பயத்துல. ஏய் நான் பயப்படவே இல்ல, நீ சொல்லுன்றேன். ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்ல. மாசி மாசம் உங்களை சிவன் ராத்திரி நான் உங்களை சந்திக்கவே இல்லையே. சிவன் ராத்திரிக்கு இருட்டுக்கு அதுக்கு சிவன் ராத்திரியில அன்னைக்கு வண்டிக்குள்ள போட்டு அமுக்கணும், ஞாபகம் இல்லையா? இருட்டுல போட்டு. ஏய் உனக்கு டான்ஸ் இல்லாம நான் தான் எங்க அம்மாச்சி அனுப்பிச்சு விட்டேன். அவர் மாமியாவை நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். 80 வயசுக்கு மேல ஆச்சு, காலையெல்லாம் நிக்க மாட்டேன்னுச்சு.
பொய் சொல்லாத. ஏன் மஞ்சள் கலர் சுடிதார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐயோ கையால ஆட்ட நிக்க மாட்டேன். நான் தான் பேண்ட்டை இறுக்கி கட்டி அனுப்பிச்சு விட்டேன் என் சுடிதாரை போட்டு. இந்த அழகப்பாட்டை கூட வெத்தலை பாக்கு வாங்கி போட்டு போய் சாப்பிட்டுருக்கோம். மிஸ் ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு? அந்த பேண்ட் அவுட் நீங்க இல்ல ஆ லைட்டா சாப்பிட்டு இருந்தேன் எனக்கு ஆ சரக்கு. ஆ சாப்பிட்டு வந்தேன், வண்டிக்குள்ள பார்த்தேன்னு உன் சுடிதாரை பார்த்தேன்னு நீ தான் நினைச்சிட்டேன். ஆ. ரைட்டு ஏதோ நடந்து வச்சது. என்ன நடந்து வச்சு? அட என்னன்னு சொல்லுங்க. வாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? கடைசி சீட்ல. கிளவி முஞ்சிட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. கடைசியில் ரவி பிரசாத்தில் படுத்துருந்தாப்புல. வர வர எனக்கு அந்த மூடே இல்லாம ஆக்கிட்டு உனக்கு. ஏண்டா என்ன இப்படி படுத்துறீங்க? சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்பழையா வரம் பாக்குறேன். போஸ்ட் கொடுத்தது போதும், வா. கேமரா வச்சுதானே போதுமே. 2 மணியுமா இப்ப செல திறக்காத செல மாதிரி. செக்க செவந்த பழம் எல்லாரும் வாங்க பழம், இது உனக்குன்னு பிறந்த பழம். எத்தனை பேத்துக்கிட்ட மாம்பழம் பாத்தியா, எட்டு பக்கம் பத்து பாத்தியா, கைக்கு அடக்கமா போதும். போஸ்ட் கொடுத்தது என்ன பழம்? மாம்பழம் இருக்கிறேன். ஐயோ அரலுசு முக்காலுசுமா வந்து மாட்டி. யாருங்க கேமரால தெரியல நம்மளையா? கேமரா தெரியும். முதல்ல அதுல லென்ஸ் இருக்கான்னு போய் பாரு. சும்மா பொம்மை தான் வச்சிருக்காப்ல இருந்தாலும். அட இவ்வளவு நேரம் ஆடுனே. ஐயா ஆமா, இது மல்கோவாவா? மல்கோவா. நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி? மல்கோவா, புதாத்தாத், கல்லாமணி, பாலாமணி, நீலா, இது செந்தூரா. இந்தமா இப்படி ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, வன்முறை கூடாது. கொடுக்குறாருங்க. அவர் அதுக்கு ஏற்பாடு பண்ணாப்ல. மாம்பழம் வைக்க வந்தா உங்க அம்மா. தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இருங்க எங்க அம்மாச்சியை விட்டு உங்களை சேர்த்த சொல்றேன். ஐயோ மறுபடியா? அக்கடி சட்டி பங்குனி மாசம் தான் எடுப்பேன். என்ன இந்த சாமி முறுக்கு திங்குது? அன்னைக்கு கூப்பிடுறேன். எட்டி எட்டி உதைக்கிறேன். நீனே உதைக்கிற மாதிரி தான், சாணி மிதிக்கிற மாதிரி தான். என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லி எத்தனை சைபர்னு என்ன 10 வருஷமா இப்படித்தான் இருக்கும் போல.
போச்சு வாழ்க்கை. ராணி பாம்புக்கு முட்டையும் பால் வாங்கி உடம்பு முடியலையா? செத்து போன பாம்புக்கு முட்டையும் பாம்பு வச்சு என்ன உசுறு ஊசல் ஆகிட்டு இருக்குமா குடும்பம்? உசுரே போச்சு ஊசலாகுது. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? முட்டையும் பாலுமா? ஐயோ அது இல்லை. நான் உன்னை ஓப்பனா ஏய் ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். முடியாதெல்லாம் செஞ்சு போறாத. சரி வேணாம். நீயே என்னை ஓப்பனா யோ ஒரு வார்த்தை கேளு. போய் குளிச்சுட்டு வந்திருக்கேன். தொட்டி யாருமே கேட்கலைன்னா அப்புறம் எப்படித்தான் தெரியும்? தொட்டியில உள்ளதான் தண்ணி மரியாதை பார்த்தா. நான் உன்னை மனசார விரும்புறேன். நான் விரும்பல. நான் விரும்புவேன். நான் விரும்ப மாட்டேன். நான் லவ் பண்றேன். நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன். நீ வேணா பண்ணிட்டு போ. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். போ தாராளமா பண்ணிக்க. யார் வேணாம்னா டோன்ட் வரி. ஆனா நான் லவ் பண்ணுவேன். நாளைக்கு நான் குழந்தை குட்டியோட வாழ்வேனையா? நல்லா பெத்துக்க. 1க்கு 10 பிள்ளை கூட பெத்துக்க. நான் லவ் பண்ணுவேன். அவ்வளோ நல்லவனா? எங்கிருந்தாலும் அப்படின்ட்டு போறதுக்கு நான் ஒன்றும் கேனப்ப கிடையாது. தெரிஞ்சுக்க. நீ கல்யாணம் பண்ணிக்க பிள்ளை விட்டு பெத்துக்க. டோன்ட் கேர். ஆனா நான் லவ் பண்ணிருக்கனே அதுக்கு 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 என்ன பலன்? அதுக்கு என்ன பலன்? நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும். ஏய் இது என்ன காதல்? இது கள்ளக்காதல். இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு போ. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? எனக்கு வேலை இருக்கு. நான் உன்னை விரும்பியே தீருவேன். சரி வேமா காதலை பண்ணுங்க. இந்த மாதிரி பேசினா எரிச்ச என்னங்க திட்டுறீங்க என்னைய? வேகமா பண்ணு வேகமா பண்ணு. என்ன அர்த்தம்? காதல் பண்றேங்கிற வேகமா பண்ணு அப்படின்னா நாளைக்கு கல்யாணம் முக்கியம்ல. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து இது மாதிரி சீக்கிரம் வேகமா பண்ணு அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். ஏங்க? நானே தேடி பிடிச்சி வேலை பார்க்குற சிரமம் என்னை போட்டு அவசரப்படுத்துனாக்கா? ஆமா இல்லாத ஒண்ணு இனிமே தேடி பிடிச்சி வேலை பார்க்குற சிரமம் தான். உனக்கு கேட்டேன் இல்லைங்க நீங்க சொன்னது. உன்னை எப்படி மனசுக்குள்ள நினைக்க தெரியுமா? அதெல்லாம் கட் பண்ணிருந்தா இதை போடணும். லைவ்ல போகலையா? இதைத்தான் லைவா போடணும். இதான் லைவா போடணும். நீங்க போடுங்க. அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை. அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா. வெக்கமாவே இல்ல. எம்புடு கிளவி ஊத்து. எம்புடி கிளவி ஊத்து. கிளவி உன்னை எப்படி எனக்கு தெரியுமா? பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. கட்டுபடியாகலே காதல் தரும் வேதனை. கட்டுபடியாகலே காதல் தரும் வேதனை. உங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே உங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. தினமும் குடிக்கிறேன். சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே. பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன?
எப்ப நம்ம 2 பேரும் காதல் பண்ணிட்டோமோ இனி கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. வேற ஏன்னா நம்ம சின்னஞ்சிருச்சுங்க. ஏய் ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அம்மா அப்பா திட்டுவாங்க. சொல்ல கேளு, இந்த ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ண முடியாது. ஏங்க ஆடி மாசத்தை பண்ண முடியாது? அட ஆடியில கல்யாணமே பண்ணாலும் நம்மளை பிரிச்சு வச்சிருவாங்க. ஆமா ஆமா. அதுக்கு பேசாம வந்துக்கலாம். ஆவணி மாசம் கல்யாணத்தை முடிச்சிடறான். ஆவணி மாசத்துல எங்க ஊர்ல காப்பு கட்டியிருக்காங்க, காப்பு கட்டுவாங்க. ஆவணியில காப்பு கட்டுறாங்க. ஆமா ஆவணி மாசம் நாடா வச்சு காப்பு கட்டி கிடா. இந்தாங்கடா. சரி விடு, புரட்டாசியில் வச்சுக்கிறோம். பொட்டாசில நான் திருப்பதி போலான்னு இருக்கேன். பொட்டாசி 1ல இருந்து தள்ளிக்கிட்டே போகுதே. சரி ஐப்பசி. ஐப்பசியில முடியாது. ஏங்க? நான் ஐயப்ப கோயிலுக்கு நான் மாலை போட்டுருவேன். அப்புறம் என்ன கார்த்திகை மார்கழி இருக்கு 4 மாசம். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 4 மாசம் சபரிமலையில தான் இருப்பேன். ஏன் இங்க என்ன வேலை வைக்கிறீங்க? இங்க சீசனுக்கு கடை ஓட்டிருப்பாரு. ஆமா, சின்ன கிளிப். ஏய் ஆமா, நான் பலூன் கடை, அவன் அங்கே கடலை வரத்துக்கிட்டு கேட்பாங்க. சரி ஒரு சிவமா வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சுமாரா இருக்கு. தை மாசத்துல வேணாம். இப்ப கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். ஏங்க? அது நேரம் நல்ல நேரம் கூடும்போது தானா நடக்கட்டான். ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு முடிக்கிறோம். என்ன பேசுற? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. நான் கொஞ்சம் வித்தியாசமான சோத்த வாயில தானே சாப்பிடுங்க. இல்ல, குப்புறப்படுத்து குண்டியில திணிப்பேன். கேள்வி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? கரெக்டா 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். யோ நாடகத்துக்கு வந்திருக்கோம், தெரியுமா தெரியாது? தெரியும். சாமி கருப்பு சாமி, துடியான சாமி. அது வாசல்ல நம்ம நடத்திட்டோம்னாக்கா நல்லபடியா இருக்கலாம். 3 to 4 அப்பதான் வள்ளி நாரதர் தர்க்கம் கடுமையா இருக்கும். அந்த நேரம் யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. ஏங்க தமேந்திர உள்ள படுத்து கிடப்பாப்ல? அவன் ஆயிருக்கு போயிடுவான் தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு. அந்த டயத்துக்கா வயிற்று கலக்குமோ? அழகப்பா வருவார்ல வெத்தலை போட. 2 கவனி வாங்கி கொடுத்துருக்கேன். மென்னுக்கிட்டு இங்கேயே உட்காந்துரு. அப்பா துரைய பட்டி குடிக்க வருவாங்கல்ல, கேத்தல்ல போட்டு அடியில டேபிளுக்கு அடியில வச்சிருவேன். ஸ்டாப் போட்டு உறிஞ்சிக்கிடுவார். சரவணை வாரு குடிப்பார்ல. நேத்தே பிடிச்சிட்டா நல்ல புல் டைட்ல இருக்கு. ஜோதி அப்பா சீன் மாத்துவாங்கல்ல. அவர் தெரியும். நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீனை மாற்ற மாட்டாப்ல. ஆனா சீன்ல தெரிச்சு விழுந்துனா பாத்துக்கலாம். சீன் அவுக்க போறதே இல்லை. சரி ஓகே, நீ போய் கட்லு, மெத்த, பால், பழம், ஸ்வீட். இந்த கட்லு மட்டும் ரொம்ப முக்கியம். ஏங்க? எனக்கு டைல்ஸ் ஒத்துக்காது, வழுக்கும். அவனுக்கு செய்ய தெரியான்னு சொல்லியா? நீ பால் பழம் ரெடி பண்ணிடுவ, மெத்த ரெடி பண்ணிடுவ. பழைய மெத்தையா இருந்தாலும் பரவாயில்லையா? பழசு இந்த சுடுகாட்டுல போட்டுப்பாங்க இல்ல, பழசு கிழிஞ்சி அதா இருந்தா கூட பரவாயில்ல. அதுவா இருந்தா கூட பரவாயில்ல, முழங்கால் வலிக்கப்படாது. அவ்வளவுதான். மெத்த வேணும். பெரிய காமெடி பா, முழங்கால் வலிக்க கூடாதான். இதெல்லாம் ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்ல. வேற நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றதுக்கு பாரு. அதுலதான் நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். கண்டிப்பா உனக்கு அந்த பட்டம் கிடைக்காது. அப்படி துப்பிட்டு போயிட்டே இரு. ரெடி பண்ணுமா மூஞ்சி முகர. ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி ஒண்ணுக்கு உதவாம பழைய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. பழைய பேப்பர், பழைய நோட்டுகள், பழைய புஸ்தகங்கள், இது மாதிரி உங்க வீட்டுல வேஸ்டா இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். பழைய இரும்பு பொருட்கள், துணிமணிகள், ஓடாத மிக்சி, ஓடாத சைக்கிள். அப்பாடா வண்டி எடுத்துட்டாங்க. 5000 சொன்னோன்னே பட்டு ஆஃப் பண்ணிட்டானே. பழைய சாமி வண்டி பூரா நம்ம வீட்டு பக்கமே தான் வர்றாங்க. என்ன காரணம்? இவதான் போன் பண்ணி வர சொல்லிருப்பா. இந்த வேலை செய்வா எனக்கு தெரியும். என்னைய போட்டுட்டு பேரிச்சம்பளம் வாங்கி திங்கிறதுக்கு ஆசைப்பட்டுருக்கா. அதனாச்சும் வாய்க்கு ருசியா இருக்கட்டும். மனசுதான் கேட்க மாட்டேங்குது. என்னங்க சொல்றீங்க? நான் தான் முட்டா பயலாவே வாழ்ந்து. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை
இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றதுதான் போல இருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைத்தானே பெண்ணை படைத்தானே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களே, அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாறைவனங்களோ, அழகான பெண்களே. இந்த மழையனோ சொன்னான் சொர்க்கமா, பெண்களே உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான் எழுகதை இதுதான், இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை